ஹைடா சுகர்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹோம் மை சீனியர் நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஏன்னா நாளைக்கு போட வேண்டிய வீடியோ இது இன்றைக்கே போடுறேன். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி 3 வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன்டா. ஏன்னா எல்லோரும் இந்த வீடியோ கேட்குறீங்க. எனக்கு ஹாப்பியாக இருந்தது. சரி ஓகே இன்றைக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறேன். நாளைக்கு ஒரு வீடியோ வந்துடும், பயப்படாதீங்க சரியா? லேட்லாம் பண்ண மாட்டேன். நாளைக்கு அடுத்த வீடியோ வந்துடும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் எதோட முடிச்சிருப்பான்னா பி வந்து ஜேகேவை டீஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஒரு 3 months பக்கம் ஸ்கிப் ஆகிருக்கும், அதோடு முடிச்சிருப்பேன். வாங்கடா அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜேகே தான் அப்படி ரெடி ஆகிட்டு அவரோட கிளாஸ்க்கு வந்து போயிருப்பார். இந்த பக்கம் ஜெமீன் தான் அப்படியே ஜேகே பக்கத்தில் பக்கமாக ஓடி வராருடா, ஒரு கிளாஸ் ரூம் பக்கமாக ஓடி வந்துட்டு ஜேகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜேகேவா என்னடா எதுக்குடா எப்படி ஓடி வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அங்கே நான் என்ன பார்த்தேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னடா என்ன ஆச்சு, எதுக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லைடா நான் நான் சுகா கூப்பிட்டாருன்னு போனேன்னா ஆனால் அங்கே யார் இருந்தாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேய் சொல்லி தொலைடா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஜெய்ஹோப் அங்கே இருந்தாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னது ஜெய்ஹோப்பா? சரி ஜெய்ஹோப் தான் நான் பார்த்தேன். அதுக்கு என்ன இப்போது சுகா இல்லையாங்க? ஜெய்ஹோப் உன்னை ஏதாவது டேஸ்ட் பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. டேய் இல்லைடா, ஜெய்ஹோப் நான் தனியாக பார்க்கல, இன்னொரு பையனோட பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. இந்த பக்கம் ஜேகேக்கா அவ்வளோ ஷாக்கு. என்னடா சொல்கிற, இன்னொரு பையனோடையா? ஒரு வேளை பேசிகிட்டு இருந்திருப்பாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேய் இல்லைடா, 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து ஜேகே கிட்ட சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜேகேக்கா அவ்வளோதான். என்னடா சொல்கிற, நிஜமாலுமா அவர் பார்த்தாரா உன்னை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் பார்த்துட்டாரு. ஐயோ நான் இன்றைக்கி எப்படி ரூமுக்கு வருவேன், போச்சு நான் இன்றைக்கி ரூமுக்கே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பக்கம் ஜேகேவா டேய் அழுகாதுடா, நான் வேணா சுகா ஹயான்கிட்ட பேசவா, சொல்லி கூட்டிகிட்டு போக சொல்கிறேன். இந்த மாதிரி பார்த்துட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரூமுக்கு வர பயப்படுறான்னு நான் சொல்லட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேய் வேணாம், அவன்கிட்ட சொன்னேன்னா அவன் ஏதாவது பண்ணுவான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜேகேவா அவர் என்னடா உன்னை பண்ண போகிறாரு, என்ன திட்டுவார், நீ எதுக்கு அங்கே போகணுன்னு சொன்னால் திட்டுவார், அவ்வளோதான் என்னடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜிமினா திட்டினா கூட பரவாயில்லையே, ஐயோ இப்படி கிஸ் பண்ணாங்களா அப்படி கிஸ் பண்ணாங்களான்னு பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானே அப்படிங்கிற மாதிரி திணுங்கிறாரு. இந்த பக்கம் ஜேகேவா என்னடா என்ன சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சுகா வந்து அந்த ரூமை கிராஸ் ஆகுறாரு. அப்போது ஜேகே தான் சுகா ஹயாங்க கூப்பிட்றாங்கடா. கூப்பிட்டு இங்கே வாங்க ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. சுகாவும் என்னவா இருக்கும், ரெண்டும் கூப்பிடுதுங்க, போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு என்னடா எதுக்குடா கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி நாங்கள் ஜெய்ஹோப்பை வந்து ஜெமீன் வந்து பார்த்தானம்மா, பாத்ரூமில் ஏதோ ஒரு பையனை கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாமான்னு ஜேகே வந்து சொல்லி முடிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம சுகா வந்து அப்படி வாயில் வந்து லாலிபாப் ஒன்று வச்சுட்டு வந்திருப்பாருடா, அதை அப்படியே வந்து கீழே போட்டுடுறாரு. இந்த பக்கம் ஜெமீனா அப்படியே பார்க்குறாரு, என்ன பண்ணுறாரு இவர் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. வாயை பிளந்துட்டு கேட்டுட்ருக்காரு. என்னது ஜெய்ஹோப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு சுகா. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து சுகாவை பார்த்து சொல்கிறாருடா. இப்போ சுகா தான் இதோ வந்து ரயிறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறாரு. இந்த பக்கம் ஜேகேக்கும் ஜிமினுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏன்டா இவர் இப்படி ஓடுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சுகா வந்து ஓடி போய் ஒரு பர்சன் மேலே இடிக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஆரம் மேலே இடித்து நிற்கிறாருடா. ஆரம் தான் ஏன்டா இப்படி மணலாகி வந்து மோதுற மாதிரி மோதுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆரம் ஒரு முக்கியமான விஷயம் ஆரம் அப்படிங்கிற மாதிரி மூச்சு வாங்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஆரமா டேய் ஒன்றா மூச்சு வாங்க இல்லைனா பேசு, ரெண்டையும் ஒட்டுக்கா பண்ண அதெல்லாம் சுத்தமாக புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது வந்து இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ஒரு ஓரமாக கூட்டிகிட்டு போய் நிறுத்துறாருடா. ஏன்னா காரிடோரியமில் சென்ட்ரல் நின்றுட்டு ஜின் கூட தான் கடலை போட்டுட்டு இருந்திருப்பாரு. அவர் தான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் 2 பேரையுமே ஆரம்பியும் ஜின்னையும் 2 பேரையுமே ஓரமாக கூட்டிகிட்டு போய் நிறுத்துறாரு. நிறுத்திட்டு டேய் ஒரு விஷயம்டா, ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னடா அப்படின்னு ஆரம் கேட்குறாருடா. அப்போது வந்து சுகா சொல்கிறாரு, இந்த மாதிரி ஜெய்ஹோப் வந்து ஒரு பாத்ரூமில் ஒரு பையனை கிஸ் பண்ணிட்டு இருந்தா நம்மடா, அது ஜிமின் பார்த்துட்டானாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேய் ஜெய்ஹோப்பா இல்லைடா, அது வேறு யாராக தான் இருக்கும்,
ஜேகோப் நம்மக்கிட்ட சொல்லாம இப்படிலாம் பண்ண மாட்டான்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சொல்கிறாரு. அப்போது சுகா தான் இல்லை இது கன்ஃபார்மாக சொல்கிறேன் அவன் ஜிமின் பொய் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொல்கிறாரு. சரி ஓகே எதுக்கும் ரூமுக்கு போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் அப்படியே ரூமுக்கு வராங்க. இந்த பக்கம் நம்ம தான் அப்படியே ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்திருப்பாருடா கிரவுண்டுக்கு வந்து அவங்களையும் கூட்டிகிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறாங்க. இந்த பக்கம் தான் என்னடா சொல்கிற நம்ம ஜிமின் பார்த்தானா அப்படிங்கிற மாதிரி சிவாகிட்ட கேட்குறாரு. ஆமாண்டா எனக்கே ஜேகே தான் சொன்னான். நான் ஜிமின் கிட்ட கேட்டப்போ அவனும் ஆமாம் தான்டா சொன்னான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொல்கிறாருடா. இந்த பக்கம் ஏதோ மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது. அவர் வந்துட்டு அப்படியே இருங்க நீங்கள் போயிட்டுருங்க முன்னாடி நான் வந்து ஜாயின் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறாரு. வேறு எங்கேயும் இல்லை நம்ம ஜேகே கிட்ட தான் போய் நிற்கிறாரு. பார்த்தா என் ஜிமின் இல்லை. அவர் வந்துட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாருடா. இந்த பக்கம் ஜேகே தான் ஜிமினோட புக்கையும் ஜேகேயோட புக்ஸையும் அப்படியே எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பாரு. அப்போ வந்து வந்து பக்கத்தில் நின்றுட்டு ஜேகே அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. இந்த பக்கம் ஜேகே தான் பயந்துட்டு எப்படி திரும்புறாரு. என்ன இவர் இங்கே வந்திருக்காரு, அவங்க போனது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, சுபாஹயன் சொல்லியிருப்பார மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி பயத்துலேயே திரும்புறாரு. இந்த பக்கம் தான் டேய் ஒரு நிமிஷம் இரு, நீ பார்த்தியா ஜேக்கப் கிஸ் பண்ணதை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்ன நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து சொல்கிறாருன்னா. அப்போ வந்து நம்ம தான் ஓ நீ பார்க்கலையா, அப்போது உனக்கு லிப் டு லிப் கிஸ் பண்ணுறதுனா என்னன்னு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. தெரியும் ஆனால் நான் பார்க்கல, நான் மூவியில் தான் பார்த்துருக்கேன். ஜேகப் கிஸ் பண்ணதை நான் பார்க்கல, ஜிம்மின் தான் பார்த்தான் நம்ம அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே சொல்கிறாரு. இந்த பக்கம் தான் பக்கத்தில் வந்துட்டுருக்காருடா. நம்ம ஜிகே வந்து அவரோட புக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பார்ல அவரோட டெஸ்க்கிட்ட அப்படியே வந்து அதை அப்படியே போட்டுட்டு அப்படியே பின்னாடி நடந்து போயிட்டுருக்காரு. ஒரு கட்டத்தில் போயிட்டு அப்படியே பின்னாடி செவுத்தோடு அப்படியே பின்னாடி நிற்கிறாரு. அப்போ தான் பின்னாடி சுற்றி பார்க்குறாரு. எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டோ மேமோ யாருமே இல்லை. அந்த கிளாஸ் ரூமுக்கு வெளியிலையும் யாருமே இல்லை. அதெல்லாம் பார்த்துட்டு ஜேகே பக்கமாக திரும்புகிறாரு. இந்த பக்கம் ஜேகே தான் ஏன் இப்படி பார்க்குறீங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் போகிறேன், நான் ரூமுக்கு தான் போகிறேன், நான் போயிட்டு ஐயாங்கிட்ட பேசிக்கிறேன், ஜிமின் வந்துடுவான், நீங்கள் தள்ளுங்க நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே தள்ளுறாரு. இந்த பக்கம் தான் அப்படி தள்ளாமல் அவரை வந்து அப்படியே வாலோட பின் பண்ணுறாரு. பின் பண்ணிவிட்டு இப்போ 2 பேர் பாடியும் அப்படியே டச் ஆகுற மாதிரி ஒட்டி நிற்கிறாங்க. நின்றுட்டு அப்படியே ஜேகேயோட ஃபேஸே பார்த்துட்ருக்காரு. என்ன என்ன பண்ண போகிற, தள்ள அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து பிடிச்சி தள்ளிகிட்ருக்காருன்னா கொஞ்சம் கூட அசைகிற மாதிரி இல்லை. அப்படியே வந்து ஜேகேக்கு வந்து லிப் லாக் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நல்லா லிப் லாக் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் ஜேகேவா ரொம்ப பயந்து போய் அப்படியே பிடிச்சி ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறாரு. ஒரு 2 ஸ்டெப் பேக்கில் போயிடுறாருடா. பேக்கில் போயிட்டு அப்படியே பார்க்குறாரு. இதுதான் லிப் லாக், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜேகேக்கு அவ்வளோதான், விட்டா டிஎஸ்ஸே வந்துடும் போல இருக்குது. அவ்வளோ பயத்தோடு அவரோட லிப்ஸ் அப்படியே தொட்டுட்டு அப்படியே கை கால்லாம் ஷிவர் ஆகுது. அப்படி நின்றுட்டுருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின் வந்துடுவாங்க, கிளாஸ் ரூம்குள்ளே வந்துடுறாருடா. வந்துட்டு பார்க்காரு நம்ம வந்து ஒரு 2 ஸ்டெப் பேக்லேயும் ஜேகே வந்து லாஸ்ட்டில் அந்த செவரோட பின்னான மாதிரி அப்படி நிற்கிறாங்க. டேய் ஜேகே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேவும் ஜிமினும் அந்த கிளாஸ் ரூம் விட்டு வெளியில் போகிறாங்க. இந்த பக்கம் அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு, ஜேகேவையே பார்த்துட்டே இருக்காரு. அவங்க 2 பேரும் அப்படியே வெளியில் போகிறாங்கன்னா ஜேகே திருப்பி பார்த்துட்டு தான் போயிட்டுருக்காரு. அப்படியே வந்து கிளாஸ் ரூம் விட்டு அந்த ஜன்னல்லாம் கிராஸ் ஆகி போகிறத பார்த்துட்டு ஓகே எப்படியோ வந்ததுக்கு ஒரு கிஸ் லாபம். ஆனால் இந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கே, நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிவிட்டு அவரோட ஹெட்டில் வந்து பேக் சைடு ஹெட்டில் வந்து அப்படியே ரப் பண்ணிகிட்டே போகிறாரு. லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அவங்க எல்லாருமே வந்து காண்டோவுக்கு தாண்டா போயிட்டுருக்காங்க. காண்டோவுக்கு போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜேகோப் முன்னாடி உட்காந்துருக்காரு. அந்த பெட்டில் வந்து உட்காந்துருக்காருன்னா அவருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆரம், நம்ம ஜின்னு, அப்புறம் வந்து நம்ம சுகா 3 பேர் நின்றுட்டு கையை கட்டி நின்றுட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அவர் அப்படியே திருட்டு மொழி முழிச்சிட்ருக்காரு. இந்த பக்கம் வந்து இவங்க 3 பேரும் அப்படியே வர்றாங்கடா, உள்ளே வந்து என்ட்ரு ஆகுறாங்க. பின்னாடி வந்து வந்துட்டுருக்காரு. முன்னாடி வந்து ஜேகேஓ ஜிம்மினும் உள்ளே போய் என்ட்ரு ஆகுறாங்க. அப்படியே உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களாம் கோவமாக நிற்கிறத பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து ஜிம்மினை கேட்குறாரு. ஜிம்மின் தான் எனக்கும் தெரியாது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் போயிட்டு ஆப்போசிட் பெட்டு அந்த லைன் இருக்கும்லடா
அங்கே வந்து அப்படியே போய் நின்றுக்கிறாங்க ஓரமாக. அப்போ வந்து ஆரம்பம் ஜெய்ஹோப் இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது அது வந்து எனக்கும் ஒரு ஆள் செட் ஆயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன ஆளா யாரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்களாம் உங்கள் ஆளோட இருந்தீங்க, அதான் நானும் ஒரு ஆள் செட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் சுகாவா யார்ரா அது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த பக்கம் ஜேக்கப் வாய் திறக்கிற மாதிரி இல்லை, பின்னாடி வந்துட்டு இருந்த வி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. எல்லாரும் திரும்பி வியை தான் பார்க்குறாங்க. எப்பட்றா உனக்கு எப்பட்றா தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து அப்படியே தலையை ஆட்டிகிட்டே அப்படியே ஜேக்கப் தான் பார்த்துட்ருக்காரு. ஜேக்கப் அப்படியே கல்ப் பண்ணுறாரு. என்ன நடந்திருக்குன்னா, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி அப்படியே அவரோட ஃபுட்பால்லாம் விளையாடிட்டு இருந்திருப்பாங்கடா, வாலிபால் அந்த மாதிரி விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ வந்து ஜேக்கப் வந்து அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்கடா, அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்களா, அங்கே வந்து போகிறத வந்து வி பார்த்துருப்பாரு. ஓகே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டுருப்பாருடா. பட் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்கிப் ஆகுது. பட் ஜேக்கப் வரவே இல்லை. என்னவன் இவ்வளோ நேரமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமுக்கு தான் போகிறாரு. அங்கே போயிட்டு அப்படியே வந்து பார்க்குறாருடா, சுற்றி பார்க்குறாரு. அங்கே யாருமே இருக்கிற மாதிரியே தெரில. என்ன ஜேக்கப் இங்கே தானே வந்தான், வெளியில் வந்த மாதிரி நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம் பக்கமாக போகிறாருடா. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாத்ரூம்லேருந்து ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. விடுங்க விடுங்க என் கையை விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாத்ரூம் டோரை போயிட்டு நாட் பண்ணுறாரு. யாரும் இல்லை வெளியில் வாங்க அப்படிங்கிற மாதிரி நாட் பண்ணுறாரு. உள்ளே வந்து நம்ம ஜேக்கப்பும் இன்னொரு பையனும் தான் நின்றுட்டுருப்பாங்க. அதை வந்து ஜேக்கப் தான் அப்படி லைட்டாக டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு, டேய் வி நான் தான் வர்றேன் போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டேய் ஜேக்கப் நீ உள்ளே இருக்கியா, எனக்கு வேறு மாதிரி சவுண்டு கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கேட்கும், நீ போடா நான் வரேன்டா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் வி தான் போகிறக்கு அவருக்கு மனசே இல்லை. ஒழுங்கு மரியாதை நீ வெளியில் வா, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாங்க, நீ வெளியில் வா அப்படிங்கிறாரு. அப்படியே வந்து ஜேக்கப் வெளியில் வராருடா. வெளியில் வந்தோடனே உள்ளே இருந்து இன்னொரு பையன் வெளியில் வரான். அதை வந்து வி பார்க்குறாரு. டேய் இவன் இவன் யாருடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவனோட ஜூனியர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஜேக்கப். அப்போது வி தான் டீ என்னடா பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த பையனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நான் கிஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன், அதுக்குள்ள நீ வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ வி தான் ஷாக்காக பார்க்குறாரு ஜேக்கப்பை. டீ என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்னடாவா டேய் எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த பையனும் அப்படி குமிஞ்சிட்டு நின்றுட்டுருக்காண்டா, வேறு எதுவுமே சொல்லலை. இந்த பக்கம் வி தான் எத்தனாவதுடா இவன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. டேய் அவன் 11th அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப் சொல்கிறாருடா. என்ன நமக்கு நெக்ஸ்ட் இயரா அப்படிங்கிற மாதிரி வி வந்து கேட்குறாரு. ஆமாண்டா 11th தான், பேர் ஷாம். ஓ ஷாமா, ஓகே ஜேக்கப் அப்போ உனக்கு ஒரு ஃபிகர் கிடச்சிருச்சு போல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருடா. இந்த பக்கம் ஜேக்கப் தான் அப்படியே போய்ட்டு ஷாமோட ஷோல்டரில் கை போட்டு, ஆமாம் மச்சான் கிடச்சிருச்சு, அவங்கக்கிட்ட அன்றைக்கி பேசிகிட்டு வந்தேன்ல, அன்றைக்கி தான் இவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சீக்ஸை பிடிச்சி அப்படியே கிள்றாரு. இந்த பக்கம் ஷாம் தான் கையிடுங்க, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு நான் போகிறேன், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஓடிடுறாரு. இந்த பக்கம் ஜேக்கப் தான் டே ஷாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாருடா. பட் ஷாம் வந்து எதுவுமே கண்டுக்கிற மாதிரி இல்லை, அப்படியே வந்து கிளாஸ்க்கு ஓடிடுறாரு. இந்த பக்கம் வி தான் டே மச்சான் பரவாயில்லையே தேறிட்டே அப்படிங்கிற மாதிரி அப்படியே வராங்கடா, 2 பேரும் வராங்க. இந்த பக்கம் அதெல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு மற்ற பாய்ஸ்கிட்ட. அப்போ வந்து ஜேகே தான் என்ன ஷாம் அண்ணாவா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக பார்க்குறாரு. வி தான் ஜேகேயோட ஷோல்டர் கை போட்டு, என்ன ஜேகே ஷாக்காக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆரம்பம் ஏன்டா அவங்ககிட்ட போய் கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை ஷாம் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிகேயோட கசின் பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜேக்கப்கே அது வந்து ஷாக்காக இருக்குது. என்னடா சொல்கிறேன் நிஜமாலுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாண்டா 2 பேரும் பிரதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வி வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜேகே தான் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் தலையை வந்து லைட்டாக பயத்தோடு அப்படி நாட் பண்ணுறாரு. ஏன்னா வி வந்து சொல்லிட்டாரு, மற்ற எல்லாருக்கிட்டையும் இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லோரும் வந்து சந்தேகப்படுவாங்கல்ல, வியை தானே நம்புவாங்க. அதனால் அவர் வந்து பயத்துலேயே ஆமான்னு சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு வந்து அது பிடிக்கல. ஏன்னா பிரதர்ஸ்
அப்படிங்கிறது வந்து வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அவங்க 2 பேரும் அப்படி தான் இருந்திருப்பாங்க. பட் இப்போ வந்து வி சொன்னது வந்து ஜேகேக்கு பிடிக்கல. அவர் அப்படியே தலையை நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஏறி போய் அவரோட பெட்டில் வந்து படுத்துக்கிறாரு. இந்த பக்கம் ஜிம்மின் தான் அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்காரு. அவனுக்கு பிடிக்கல போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணிகிட்ருக்காருடா. அப்போ சுகா தான் நீ எதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நான் தூங்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு அவர் பெட்டில் ஏறி படுத்துக்கிறாருடா. இந்த பக்கம் வி தான் அப்படியே ஜேகேவே பார்த்துட்டே இருக்காரு. என்ன ஃபேஸே ரொம்ப டல்லாக இருக்குது, சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் எல்லாரும் ஓகே, அப்போது உன்னோட லைஃபு செட்டில்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் வந்து அப்படியே கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வி மட்டும் ஜேகேவையும் நோட் பண்ணிகிட்ருக்காருடா. அப்படியே வந்து அன்றைக்கி நைட் ஆகுது, எல்லோரும் படுத்து தூங்கிடுறாங்க. இந்த பக்கம் வீக்கு தான் மனசே இல்லை, ஏன் அவன் ஃபேஸ் அப்படி மாறுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. அவருக்கு வந்து எல்லோரும் தூங்கிட்டாங்களான்னு எந்திரிச்சு பார்க்குறாருடா. எல்லோரும் தூங்கியிருப்பாங்க. அவர் வந்து நேராக ஜேகேவோட பெட்டுக்கு தான் போகிறாரு. அந்த ஏணியில் ஏறி அப்படியே அவரோட பெட்டுக்கிட்ட போகிறாரு. ஜேகேவும் அழுதுகிட்டே அப்படியே படுத்திருப்பாருடா. அவர்கிட்ட போயிட்டு அப்படியே பார்க்குறாரு. அவர் மேலே தாண்டா ஃபுல்லாக ஓவர் ஆகிருப்பார். ஜேகே வந்து அப்படியே ரைட் சைடு திரும்பின மாதிரி இப்படியே படுத்திருப்பார். வி வந்து அவருக்கு ஆப்போசிட்டில் படுத்துட்டு அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கார். ஜேகேக்கு வந்து ஏதோ ஃபீல் ஆகுது, யாரோ நம்மளை பார்க்குறாங்க, நம்மக்கிட்ட யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பாடி வந்து டச் ஆகிட்டே இருக்கும்டா. அப்படி தான் வந்து கண்ணை முழிக்கிறாரு சடனாக. கண்ணை முழிச்சு பார்த்தா வி ஆப்போசிட்டில் அவ்வளோ க்ளோஸ்அப்பில் இருக்கார். அதை பார்த்தோன்னே இந்த கிளாஸ் ரூமில் வந்து வி கிஸ் பண்ண வந்தார்லடா, அதுதான் வந்து ஜேகேக்கு வந்து ஞாபகம் வருது. அவர் அப்படியே கத்த போகிறாரு. வி வந்து அவரோட மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாரு. ஜேகேயோட கண்ணெல்லாம் அப்படியே டியர்ஸாக நிற்கிது, அப்படியே ஒழுகுனது. அந்த தடம் இருக்கும்லடா, கண்ணீர் வந்த தடம்லாம் இருக்கும்ல, அந்த இதெல்லாம் பார்த்துட்டு எதுக்குடா இப்போ அழுத, எதுக்கு இப்போ அழுத அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ வி தான் கை எடுத்துகிட்டு இப்போ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது அது வந்து ஷாம் என்னோட கசின் பிரதர் தான். ஆனால் நானே அவன் கூட பேசினதில்லை. எங்கள் அம்மா டெத் ஆனதுக்கப்புறம் அவன் என் கூட பேசினதே இல்லை. ஏன்னா அவனை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் இன்றைக்கி பிரதர்னு சொன்னோன்னா சின்ன வயசில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து விளையாடினதெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து அப்படியே அழுதுகிட்டே சொல்லிகிட்ருக்காரு. இந்த பக்கம் வீக் வந்து கொஞ்சம் கஷ்டமாக போயிடுது. ஒரு வேளை 2 பேருக்கும் ஃபேமிலிக்கும் டச் இல்லாமல் இருந்தால் நாம் ஏதாவது சொல்லிட்டோமோ, உனக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வீக் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் ஜேகே தான் சொல்லிவிட்டு அப்படியே வியவே பார்த்துட்டே இருக்காரு. அவர் கண்ணில் மறுபடியும் டியர்லாம் ஃபார்ம் ஆகுதுடா. அதை வந்து வி பார்த்துட்டு சரி ஓகே, நான் ஒன்றும் சொல்லலை, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி அவரோட டியர்ஸ்லாம் அப்படியே வைப் பண்ணி விட்டுட்டு இன்றைக்கி கிளாஸ் ரூமில் நான் உனக்கு ஒன்று கொடுத்தேனே ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்போ ஜேகே தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போங்க நீங்கள் கீழே போங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே மெதுவாக சொல்லிகிட்ருக்காரு. அப்போ வி தான் கீழே போகணுமா, அதுக்கு முன்னாடி அதே மாதிரி இப்போ ஒன்று கொடுக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஜேகே தான் இல்லை வேணாம் நீங்கள் முதல்ல எழுந்திரிச்சு கீழே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காருடா. அவள் வி தான் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுடா, எனக்கு அந்த டேஸ்ட் வந்து இங்கேயே நிற்கிது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவரோட டங்கை காமிக்கிறாரு. அவர் வந்து லைட்டாக டங்கில் வந்து ஜேகேயோட லிப்ஸ் அப்படியே லிப் பண்ணியிருப்பாருடா. அதை வந்து இப்போ சொல்லி காமிக்கிறாரு. அப்போ ஜேகே தான் சீச்சி என்ன இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இறங்கி கீழே போங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்துக்கிறாரு. அப்போது வி தான் அவரும் எந்திரிச்சு உட்காந்துட்டு என்னடா ரொம்ப தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்து பிடிச்சி ஒரு நல்லா கிஸ் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜேகே தான் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாருடா. அப்போ வி தான் நல்லா கிஸ் பண்ணிவிட்டு அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனோன்னு அப்படியே ஜேகேவை விட்டுட்டு இங்கே பார், நான் உன்னை லவ் பண்ணுறேன், புரிஞ்சுதா? எனக்கு எப்பப்போ தோணுதோ அப்பப்போ நான் இப்படி தான் வந்து கிஸ் பண்ணுவேன். அவனை எங்கேயோ தள்ளி விட்ட அவ்வளோதான் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி வி வந்து சொல்கிறாருடா. அப்போ ஜேகே தான் அப்படியே பயத்தோடு பார்த்துட்ருக்காரு. என்ன இவர் இப்படிலாம் பேசுகிறாரு, லவ் பண்ணுறாரா, என்னைவா நானா அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் வி தான் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு அவர் பாட்டுக்கு கீழே இறங்கி வராருடா. அப்போது சுகா தான் வந்து நெக்ஸ்ட்டு அந்த இதில் படுத்திருப்பாரு. அதில் வந்து அவர் கூப்பிட்றாரு, டேய் வி போய் தூங்குடா, இருக்கனாலாம் தொல்லை பண்ணி ஏற்றி விட்டுட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் வி தான் இன்னும் நீ தூங்கலையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீ பண்ணுற உள்ளுக்கெல்லாம் கீழே வரைக்கும் கேட்குது, போய் தொலை அப்படிங்கிற மாதிரி அப்படியே மெதுவாக பல்ல கடிச்சு பேசிகிட்ருக்காரு. இந்த பக்கம் வி தான் சரிடா விட்றா மச்சான், நான் போய் தூங்குறேன், உனக்கு வேணா உன்னோட ஆள் இங்கே தானே படுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்டு போகிறாருடா.
இந்த பக்கம் சுகா தான், "அத நான் பார்த்துப்பேன். நீ மூடிட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜேகே வந்து அதுக்கப்புறமா படுத்து தூங்குறாருடா. நல்லா பீஸ்ஃபுல்லா தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆகுது. நம்ம ஜிமின் தான் வந்து ஜேகேவ எழுப்புறாரு. "டேய் ஜேகே எந்திரிடா! என்னடா இவ்ளோ நேரம் தூங்கிட்டு இருக்க? வழக்கமா நீ தானே என்ன எழுப்புவ. இன்னைக்கு என்ன இவ்ளோ நேரம் தூங்குற?" அப்படிங்கிற மாரி எழுப்புறாரு. அப்போ வந்து ஜேகே தான் அப்படியே அசதியில எந்திரிக்கிறாருடா. எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஜிமின் வந்து கீழ நின்னுட்டு அப்படியே கத்திட்டு இருக்காரு. அத பார்த்துட்டு, "நான் வந்துட்டேன் ஜிமினா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி வராருடா. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு அவங்க கிளாஸ்க்கு போயிருப்பாங்க. எல்லாம் 12th இல்ல, அதனால படிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவங்க ரூமுக்கு போயிருப்பாங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்து ஜேகேவ கூட்டிட்டு அவரோட கிளாஸ்க்கு போறாருடா. எல்லாம் ரெடி ஆயிட்டு போறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வி தான் ஏதோ தப்பு பண்ணியிருப்பாரு போலிருக்கு. அவங்க டீச்சர் வந்து விய போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. வி ஒரு சத்தம் இல்ல, பின் ட்ராப் சைலண்ட்டா இருக்காரு. அவர் அடிக்கிற அடியில அந்த ஸ்கேல் மாரி, அதாவது ஒரு பெரம்பு குச்சி இருக்குல்ல, அந்த மாரி குச்சி வச்சு தான் அடிச்சிட்டுருக்காங்க விய. வி வந்து எந்த ஒரு சத்தமுமே இல்லாம அப்படியே நிற்கிறாரு, கல்லு மாரி நிற்கிறாரு. அத வந்து ஜேகே பார்க்குறாரு. எதுக்கு இவங்கள போட்டு இப்படி அடிக்கிறாங்க? ஏன் இவரு இப்படி நிற்கிறாரு? அப்படிங்கிறது பார்த்துட்டே போகிறாங்க. இந்த பக்கம் ஜேகே போகிறத வந்து வி வந்து நோட் பண்ணியிருப்பாருடா. ஜேகேவ பார்த்துட்டு தான் அப்படியே திரும்பியிருப்பாரு. அப்போ அந்த சார் தான், "உன்னை அடிச்சு அடிச்சு இந்த பெரம்பு தான்டா முறியுது. உன்னோட கேரக்டர் மாறின மாரி இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இந்த பக்கம் வியா அவ்வளோ கோவமா போறாரு. போயிட்டு நம்ம ஜேக்கோப தான் பலார்னு ஒரு அப்பு. ஜேக்கப் வந்து எதுவுமே பேசல. அப்படியே கன்னத்துல கை வச்சுட்டு வியவே பார்த்துட்டே இருக்காரு. இந்த பக்கம் வி தான், "நான் சொன்னேன்ல, படிச்சு படிச்சு சொன்னேன்ல, ஷியாம் பின்னாடி அந்த பையன் சுத்துறான், பார்த்துக்கன்னு சொன்னேன்ல, இன்னைக்கு கொஞ்சம் விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா?" அப்படிங்கிற மாரி அப்படியே முறைச்சிட்டு இருக்காரு ஜேக்கோப்ப. ஜேக்கப் தான், "டேய் இல்லடா, நான் இன்னைக்கு அவனை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தேன்டா, அதனால தான்டா அவன் இங்கே வந்திருந்தான். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா, என்ன பண்ண சொல்ற என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்குறாருடா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வி தான், "அப்படி லேட் ஆகும்னா அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். நான் வர லேட் ஆகும்டா, நீ கிளம்பு, நான் வேற பக்கம் பார்த்துக்கலான்னு சொல்லணும்." அந்த சந்துக்குள்ள வச்சு அந்த பையன் பாவம் தெரியுமா, நடுங்கிட்டு இருந்தான். "முதல்ல போய் அவனை பாரு போ" அப்படிங்கிற மாரி ஜேக்கப பிடிச்சு தள்ளுறாரு. இந்த பக்கம் ஜேக்கப் தான், "ஓகே மச்சான், அப்புறம் சாரிடா வி" அப்படிங்கிற மாரி சொல்கிறாருடா. அப்போது வி தான், "சரி ஓகே நீ போயிட்டு அவனை பாரு போ" அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு திரும்பி யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம ஜேகே வந்து விய பார்த்துட்டே போனது தான் அவருக்கு ஞாபகம் வருது. இந்த பக்கம் ஜேக்கப் தான் போயிட்டு ஷியாமை பார்க்குறாரா. ஷியாம் வந்து ரொம்பவே பயந்துருப்பார். ஒரு பையன் வந்து ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பான்டா ஷியாம் கிட்ட. ஷியாமோட கிளாஸ்மேட்டு தான். பட் வந்து அதை வி பார்த்துட்டு அவனை போட்டு நல்லா அடிச்சிருப்பாரு. அப்போ வந்து ஷியாம் வந்து ஜேக்கப்பை ஹக் பண்ணிவிட்டு, "என்ன ஜேக்கப், நீ வரலைன்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மாட்டியா? நீ ஏன் இப்படி பண்ணுற?" அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப்பை ஹக் பண்ணிவிட்டு அழுகுறாரு. இந்த பக்கம் ஜேக்கப்பா, "டேய் சாரிடா, இனிமேல் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நான் நான் வந்ததுக்கப்புறம் நீ அந்த பிளேஸ்க்கு வந்தால் போதும். நீ அதுக்கு முன்னாடியும் எங்கேயும் வந்து எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், சரியா? சாரிடா ஷியாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாரு ஷியாமுக்கு. ஷியாமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து வைப் பண்ணிவிட்டு அவரும் வந்து ஜேக்கப் வந்து கிஸ் பண்ணுறாருடா. இந்த பக்கம் வி தான் அப்படியே ஜேகேவோட கிளாஸ் ரூம் முன்னாடி வந்து நின்னுட்டு பார்க்குறாரு. ஜேகே வந்து அப்படியே கிளாஸ்லாம் பார்த்துட்ருக்காருடா. கிளாஸ்லாம் கவனிச்சிட்ருக்கிறத பார்த்துட்டு, "சரி ஓகே, அவனுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை போல இருக்கு, நம்ம கிளாஸ் ரூம் போகலாம். இந்த கை வேற என்ன இப்படி வலிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையெல்லாம் உதறிட்டே அவரோட கிளாஸ் ரூம் போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. அதை பார்த்துட்டு, கமின் மேம்" அப்படின்றாரு. அந்த மேமா, வாங்க எப்பவும் வர்றது தானே" அப்படிங்கிற மாதிரி அந்த மேம் வந்து அசால்ட்டாக திரும்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வி போயிட்டு அப்படியே நம்ம ஷுவா பக்கத்தில் போயிட்டு உட்கார்றாரு. ஜின்னும் அப்படியே திரும்பி பார்க்குறாருடா வி வந்து அவளுக்கு ஹேண்டை பார்த்துட்டு அப்படியே செவந்து போயிருக்கு ஹேண்டெல்லாம். அதை பார்த்துட்டு, "என்னாச்சு?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. "ஒன்றும் இல்லைடா, அப்புறம் சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஹேண்டை அப்படியே தேய்ச்சி விட்டுட்டே இருக்காருடா. இந்த பக்கம் ஷுகா தான், "என்னடா என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா?" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷுகா கேட்குறாரு. அப்போ வந்து வி நடந்ததெல்லாம் ஷுகா கிட்ட சொல்கிறாங்கடா. ஷுகாக்கா, "அவனை சும்மாவாடா விட்ட மச்சான், எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, இல்லை ஒரு மெசேஜாவது போட்டிருக்கலாம்ல, நான் பார்த்துருப்பேன்ல அவனை" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருடா. அப்போ வந்து நம்ம வி தான், "இல்லைடா, நானே நல்லா அடிச்சிட்டேன். அவன் இதுக்கு மேலே ஷியாம் பக்கம் திரும்ப மாட்டான்னு தான் நினைக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி நம்ம வி வந்து சொல்கிறாரு. அப்போது வந்து ஷுகா தான், சரிடா ஓகே, நீ பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே ரைட் விடு, கிளாஸை பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே கிளாஸை கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே வந்து டேஸஸ் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபைனல் எக்ஸாம் டேஸஸ் வந்துருச்சு. இப்போ வந்து ஃபைனல் எக்ஸாம், அதாவது போர்டு எக்ஸாம் வந்து நம்ம ஆர்எம், ஜின், ஜேக்கப், ஷுகா, வீக் வந்து நம்ம ஃபைனல் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. லாஸ்ட் எக்ஸாம்
ஃபைனல் எக்ஸாம் அதை முடித்தாங்க அப்படின்னா எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் பக்கம் வரவே மாட்டாங்க. இந்த பக்கம் ஜேகேவும் ஜிமினும் தான் அவங்க அப்படியே பெட்டில் படுத்துட்டு அப்பா நாளையோட சரி அவங்கெல்லாம் போயிடுவாங்கல்ல, ஹாப்பி. நம்ம 2 பேர் மட்டும்தான் இருப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட ஜூனியர்ஸ் வருவாங்க. அவங்க கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜேகேக்கா ஒரு கன்ஃப்யூஷனாக இருக்கார். வி மேலே பயமும் இருக்குது, ஒரு லவ்வும் இருக்குது. அவருக்கு வந்து எப்படி இதை நான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. அப்போ வந்து ஜிமின் தான், "என்னடா யோசிச்சுட்ருக்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருடா. அப்போ வந்து ஜேக்கப் வந்து உள்ளே வராருடா. உள்ளே வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத. "என்னடா நாளைக்கோட எங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் இயர்லேருந்து 2 பேரும் ஃப்ரீயாக இருக்கலாம்னு பேசிகிட்டு இருக்கீங்களோ?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வராருடா. அப்போ வந்து நம்ம ஜிமின் தான், "என்ன ஒரு ஒட்டு கேட்டு வராரா என்ன? நம்ம சொன்னதும் அப்படியே திருப்பி சொல்கிறாரு" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து பார்க்குறாரு. ஜேக்கப் தான், "என்னடா நிஜமாலுமே அப்படி தான் பேசிகிட்டு இருந்தீங்களா என்ன? சொன்னோன்னே இவ்வளோ ஷாக் ஆகுற?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த பக்கம் ஜேகேவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹயாங், நீங்கள் எல்லோரும் காலேஜ் போயிடுவீங்கள்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. "ஆமாண்டா, நெக்ஸ்ட் இயர் நாங்கள் காலேஜ் தான். நீங்கள் நல்லா ஜாலியாக படித்து முடிச்சுட்டு நீங்களும் வாங்க சரியா?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஜேக்கப். இந்த பக்கம் ஜேகேவா, சரி ஹயாங், ஆல் த பெஸ்ட், காலேஜ் போய் நல்லா படிக்கணும் சரியா?" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து சொல்கிறாருடா. ஜேக்கப் தான் அப்படியே போயிட்டு ஜேகேவோட தலையை அப்படியே தட்டி விட்டுட்டு, அவ்வளோ பெரிய மனுஷன் ஐடியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போது ஜேகே தான் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாடா. "சரி போய் தூங்க போங்க, நாளைக்கு உங்களுக்கும் எக்ஸாம் இருக்குல்ல, போங்க" அப்படின்னு சொல்கிறாருடா. அவரும் போயிட்டு தூங்கிடுறாரு. அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருமே வரல ரூமுக்கு, ஜேக்கப் மட்டும்தான் இருக்காருங்க. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு நெக்ஸ்ட் பார்ட் வந்துடும், பார்த்துருங்க. ஓகேவா? பை பாய்.